ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்லவர், வல்லவர், ஒரு நாளும் தெரிந்தவர், உலகம் அறிந்தவர் நம்ம விஜே விஷால் அவர்களுடைய இன்டர்வியூவில் நடந்த பிரேக்கிங்கான அப்டேட்டு என்னென்னலாம் பேசியிருக்காரு. அகைன்ஸ்ட் தர்ஷிகா, அகைன்ஸ்ட் நம்ம அன்ஷிதா, அகைன்ஸ்ட் ஜாக்லின், அகைன்ஸ்ட் சௌந்தர்யா, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இது பண்ணி ஒரு முற்றும் அறிந்த ஒரு புலவர் மாதிரி மக்களை இன்னும் கூமுட்டையாகவே நினச்சிக்கிட்டு நிறைய விஷயங்கள் உருட்டியிருக்காப்புல. உருட்டுக்கள் பலவிதம், அதில் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்ற மாதிரி விஜே விஷாலுடைய சொம்பு தூக்கிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அதில் எங்கள் தலைவன் பார்த்தியா எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்கான் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தவறுகளை ஒற்றுக்கொள்ள முடியாத தெரிந்த ஒரு தற்குறிக்கு அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்குறாங்க. அதை பார்க்கும் பொழுது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஓவர், இன்னும் எதுக்கு அந்த டாபிக் அப்படின்ட்டு. ஏங்க, பிக் பாஸ் முடிந்தாலும் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அவங்களுடைய இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஸோ என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறது பிரேக்கிங்கான போட்டு உடைப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் பேசிடுவோம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் கப்பல் ஆஃப் இன்டர்வியூஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து யாரோட இன்டர்வியூ வரப்போகிறது இல்லை. அதுக்கடுத்து நம்ம பிக் பாஸ் கண்டென்ட்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிடுவோம். அதுக்கடுத்து வேறு புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக நான் உங்களுக்கு கண்டென்ட் பண்ணுறேன். பட் அதை பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியா, சப்போர்ட் பண்ணுறீங்களாங்கிறத நான் பார்க்க தானே போகிறேன். அப்போ வண்டியாக நான் கேட்குறேன். நீங்கள் இப்போ கேட்குறீங்கல்ல, அவனுக்கு ஒரு வேலை இல்லையான்ட்டு. நான் வேறு கண்டென்ட்டை போட்டுட்டு நீங்கள் பார்க்கலன்னா ஒன்று நான் கேட்குறேன் என்னடா பார்க்கல, ஏன் பார்க்க மாட்டேற அப்படின்னு சொல்லி நான் கேட்கவா? ஸோ இதுதான் பாயிண்ட். எந்தெந்த கண்டென்ட் அப்போ ரொம்ப கரெக்டாக ரொம்ப பயங்கரமாக நியூட்ரலைஸ் ஆகுதோ அப்போ தான் அந்த கண்டென்ட் கிரியேட்டரால் அந்த கண்டென்ட்டை பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிஞ்சால் நீங்கள் என்ன நீங்கள் விட மாட்டேறீங்க. ஏங்க, இன்னும் பிக் பாஸ் பற்றி கண்டென்ட் வந்துட்டு தானே இருக்குது, வராமல் இல்லைல்ல. அதை பற்றி நம்ம பேசுகிறது என்ன தப்பு கிடையாதுல்ல அப்படிங்கிறத நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இது ஒன்று. ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பயங்கரமான ஒரு டாப்பிக்காக இருக்குங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா தர்ஷிகா பற்றி அவர் பேசுகிறாப்புல, இன்னமும் கன்வின்சிங்காக பேசுகிறாப்புல. நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாலும் இன்னும் சில இதில் தர்ஷிகாவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வீட்டில் போதுமான அளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தர்ஷிகா அதை புரிந்து கொள்ள இது பண்ணிட்டாங்க. அவங்க விஷயம் ஆனாலும் அவங்க வெளியே போய் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா வெளியே போய் பார்த்துட்டு அது சில விஷயங்கள் பண்ணதுனால எனக்கும் அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு. தர்ஷிகா கிட்டே நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல. நான் ஒரு ஹோப் கொடுக்கல. வெளியே அப்படி ப்ரொஜெக்ட் ஆகலை. நான் ரொம்ப கேவலமானவன், கேடு கட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. நான் தர்ஷிகா கிட்டே நான் அதை சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்னமும் அதை நியாயப்படுத்தி பேசும் அந்த விஷால். அதாவது அதை லைட்டாக ஒத்துக்கிறாப்புல. நான் பண்ணது சின்ன தப்பு தான், பட் இருந்தாலும் அப்படின்றாப்புல. டேய், நீ பண்ணதே பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு தவறுடா. இப்போது ஒரு விஷயம் ஒருத்தவங்க மேலே நீ அக்செப்டன்ஸ் காட்டி இது எப்படி தெரியுமா இருக்குது, நான் ஓகே இல்லைங்க, எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை, ஆனால் உனக்கு கட்டிப்பிடிக்கணும்னு சொன்னால் கட்டிப்பிடிச்சிக்கோ. எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, ஆனால் உனக்கு முத்தம் கொடுக்கணும்னா முத்தம் கொடுத்துக்கோ. ஏன்னா நீ உன்னுடைய ஃபீலிங்ஸ் நான் கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் வைக்கவே கூடாதுங்க. அது வச்சிங்கனாலே யூ ஆர் கிவிங் ஹர் ஹோப். அப்போ நீங்கள் நோ சொல்ல பழகிக்கோங்கன்னு சொல்லி அன்ஷிதா செருப்பாச்சு அடித்தால, அது கடிச்சா திரும்புவீங்கன்னு பார்த்தா இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, எல்லாருக்கிட்டையும் ஒரு ஷோ மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்கிட்ட இதுதான் ஃபார்மேட் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தவறான வழியில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக விஜே விஷால் இருக்கிறார் அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது சரி, ஓகே, இப்போ ட்ரெண்ட் அப்படி தானே இருக்குது. விஜே விஷாலை மட்டும் குத்தம் சொல்லி நமக்கு என்ன பிரயோஜனம்? கரெக்டு தானே, ட்ரெண்டே அதுதானாங்க. எல்லாருக்கிட்டையும் 4 பேர்கிட்ட பேசுகிறாங்க, 4 பேர்கிட்ட பழகிறாங்க, 4 பேர்கிட்ட அப்ரோச் போடுறாங்க, அப்ளிகேஷன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. சரி, இப்போ அன்ஷிதாவுடைய மேட்டராச்சும் சும்மா போட்டு உடைப்பாருன்னு சொல்லி பார்த்தா எனக்கும் அன்ஷிக்கும் பெரிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசி பார்த்தீங்கன்னா, அட போங்கடா, இதுக்கு பருத்தி மூட குடவுன்லேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எல்லாம் அங்கே பாருங்கள், அன்ஷிதா விஷால்னு சொல்லி லவ் போட்டு ஃபேன் பேஜில் ப்ரொமோட் பண்ணுறாங்களாம். அதை எடுத்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதுக்காக நாங்கள் லவ் பண்ணுறோமா? அப்போ என்ன எம்முக்குடா ஷேர் பண்ணுறீங்க அதை எடுத்து? எனக்கு புரியல. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணுங்க. அதாவது நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் ஏவி அப்படின்னு போட்டு ஷேர் பண்ணுறது நியாயம் இருக்குது. நீங்கள் லவ் பண்ணல, எனக்கு அன்ஷிதா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்றீங்க. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு இதை என்கரேஜ் பண்ணி ஒரு ஃபேன் பேஜ் வருதுன்னா, கூமுட்டை நான் பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, நீங்கள் எதுல அதை போட்டு பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்கணுமா இல்லையா? அவ்வளோ அதை போடுவானா, இவ்வளோ அதை போடுவானா, போட்டுட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா இல்லை அதெல்லாம்
நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. நான் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் நானும் நீனும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தவங்களா காலியாகும்போது அவங்களுக்கு க்ளோஸஸ் தன்னறியாமே வருங்க அப்படின்றான். டேய் ஒருத்தங்கிட்ட பழகுறத வச்சே நமக்கு வந்து தெரியுங்க. எது வந்து கரெக்ட்டா பழகுறாங்க, எது வந்து தவறான எண்ணங்களில் பழகுறாங்கன்ட்டு. ஸோ விஷாலுடைய எண்ணோட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கவின ஃபாலோ பண்ணி, கன்டென்ட்டுக்காக பண்ணிட்டு, இந்த தர்ஷிகாவும் கன்டென்ட்டுக்காக பண்ணிட்டு, என்னமோ பெருசா என்னமோ நான் லவ் பண்ணேன், ஃபீலிங்ஸ் குடுத்தேன்ற மாரி அந்த அம்மா ஒரு உருட்டு. இன்னொரு சைடு அன்ஷிதா, நான் அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாரி. ஏன்னா இவங்களுடைய இதே அப்படிதான். இவர் என்னமோ கவினு, அந்த அம்மா என்னமோ லாஸ்ட்லியா, இன்னொருத்த அம்மா வந்து சாக்ஷி. அந்த மாரி அந்த ஒரு எண்ணோட்டத்துல வந்து இத பண்றது அப்படிங்கிறது வந்து மிக, மிக கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. அதையும் ஜஸ்டிஃபை பண்றது இன்னும் அதாவது அந்த சோபனான்னு ஒரு ஆங்கர் இருக்காங்க. ஓப்பனா கேட்குது அந்த பொண்ணு, "ஏய் சொல்லு, என்ன ஓவரா பண்ற? லவ்வா இல்லையா? அத சொல்லு, ஏன் சிரிச்சிட்டு இருக்க?" அப்படின்னுச்சு. ஏன்னா சிரிச்சுட்டே சமாளிச்சுட்டு இருக்காப்புல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான்லாம் அப்படிதான். அது உங்களுக்கு தெரியாது. நாங்கலாம் அப்படி ரொம்ப இது பண்றோம். அந்த வீடுடைய இது தன்மைய அப்படி மாத்தும். ஆச்சு ஊச்சுன்ட்டு. சரி. அடுத்து ஜாக்லினை பற்றி பேசும் பொழுது, அது அதுக்கு மேல ஒரு விஷயம். ஜாக்லின் வந்து ஏதோ செலிபிரிட்டி என்னமோ பெரிய கிளிஸ்ட் அப்படின்ற மாரி பேசினார்ல. ஜாக்லின் என்னமோ ஒண்ணுமே இல்லாத மாரி. இப்ப அந்த கேள்வி எழுப்பப்பட்டவுடனே, அதெல்லாம் இல்ல. அது ஜாக்லின் இஸ் அ செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட். அப்ப ஜாக்லின் இஸ் அ செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட்னா, ஒய் யூ ஆர் சேயிங் தட் ஜாக்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி ஒண்ணுமே தகுதி இல்லாத ஒரு நபர். ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுத்துக்கு உதவாத ஒருத்தி. நான்லாம் வந்து பெரிய ட்ரெண்டிங்கு, நான்லாம் வந்து பெரிய பருப்பு அப்படின்ற மாரி வந்து நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு புரியுதா? அப்ப அப்படி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு வந்து ஒரு கூச்சமா வந்து இல்லையா? அதாவது மாத்தி மாத்தி பேசுவ. சூழ்நிலைக்கு ஏத்த மாரி என்ன வேணாலும் வந்து பேசிப்பீங்க. ஸோ எவ்வளோ கேவலம் பாருங்களேன். அப்படியே வந்து எடுத்து முட்டு குடுக்குறதுல இவர மாரி ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்ததே இல்ல. அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா. எனக்கு சௌந்தர்யாவுக்கும் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவங்க வந்து என்கிட்ட வந்து எனக்கு ரொம்பவும் பிடிக்கும்னு சொன்னப்ப, நான் அவளுக்காக இருந்து நான் சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சாலும், நான் அவகிட்ட போய் நான் சாரி கேட்ட விதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாரி, ஐயா உங்களுடைய முகத்திரை கிழிஞ்சு போயிடுச்சு. சரியா? இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அன்ஷிதான்னு இருக்கீங்க. அன்ஷிதாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இதில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் வைப் தான் வந்து வெளிய ஆடியன்ஸ் மத்தியில இருக்கு அப்படிங்கிறப்ப, உங்களுக்கும் நாளைக்கு அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டுரும் அப்படின்ற மாரி நெறைய பேர் இப்பயே சபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து உள்ள கேம் ஆடியிருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் நீங்க புரிந்து கொள்ளல அப்படின்னா, அப்ப நீங்க பார்த்துக்கோங்க எவ்வளவு டர்ட்டியான ஒரு கேமு விஷால் வந்து ஆடிட்டு இருக்காப்ல அப்படிங்கிறது உங்களால வந்து பார்க்க முடியுது. கரெக்ட்டா? இப்ப நீங்க கமெண்ட்ட பாருங்களேன். மக்களுடைய கொந்தளிப்ப, டாப் 5க்கு தகுதி இல்லாத ஆள் நீ. டாப் 3க்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி அழுவுறா. விஷால் ஸ்பீச் ஈயம் பூசுன மாரி இருக்கணும், பூசாத மாரி இருக்கணும். அடுத்து இவன் அன்சிதா கிட்ட சிக்கிக்கிட்டான். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சரியான உருட்டல் மன்னன். இன்னும் மக்களை முட்டலாய் நினைச்சிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஷிப்னு அர்த்தமே தெரியாது. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறான். முதல்ல உட்காந்து பிக் பாஸ் நீ பண்ண சேஷ்டையில பாருப்பா. பெண் பாவம் பொல்லாதது. கர்மாயிசு பூமராங். பார்த்தீங்களா? ம். பார்க்குற பொண்ணுங்கிட்ட நான் அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறேன். அப்புறம் நான் ரொம்ப நல்லா நடிக்காதப்பா. விஷால் பியா குரூப் இன் கமெண்ட்ஸ் ட்ரையிங் டு ஜஸ்டிஃபை ஹிம். ஒய் கேன்ட் யூ அக்செப்ட் ஹிஸ் மிஸ்டேக். பார்த்தீங்களா? இதுதான் நடந்துட்டு இருக்கு. விஷால் வந்து பெரிய உலக உத்தமர் மாரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. என் இதுலயும் வந்து எப்படி நீங்க விஷால்லாம் கன்டென்ட் இல்ல அப்படின்னு. ஆமா. கேடு கெட்டத்தனமா கன்டென்ட் குடுக்குறான் அப்படிங்கிறப்ப நம்மளும் கன்டென்ட் அத வச்சு பண்ணி தானே ஆகணும். அவன் தோல உரிக்க வேண்டாமா? இப்படி பார்த்து ஜாலியா பேசிட்டு போயிருவாங்களா? ஆனா 2 ஆங்கரையும் நான் பாராட்டுறேன். தாராவையும் சரி, சோபனாவையும் சரி, நல்லா மக்கள் மனசுல என்ன நெனச்சிருந்தாலும் அந்த கேள்விய வந்து பார்த்தீங்கன்னா, முன்னெடுத்து குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். சரி அதே மாரி அருண் வந்து இருந்திருக்கலாம். இவருக்கு பதிலா கரெக்ட்டா? டாப் 5ல. இவன் என்னத்த பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 3 குடுத்தாய்ங்க அப்படிங்கிறது தெரியல. அது வந்து ரொம்ப ரொம்ப இது பண்ண மாரி எனக்கு தோணுது. அப்புறம் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாலே தர்ஷிகா ஸ்ட்ராங்கா இருந்திருப்பா. அவ்வளோதான். அவளுடைய கேம் போயிருக்காது. அவ ஆடிட்டு இருந்திருப்பா. ஆனா அவளையும் நான் நம்ப முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல். அவளும் இத கன்டென்ட்க்காக தான் பண்ணா அப்படிங்கிறது கிளீனாவே புரிஞ்சிருச்சு. இதுல வந்து சொல்றாரு, எனக்கு வந்து விஷால் வந்து என்ன ப்ளே பாய்ன்னு சொல்றாங்க. அது வந்து எனக்கு ஒரு மாரி இருக்கு அப்படின்னா, டேய் நீ என்ன பண்றியோ அததானே சொல்லுவாய்ங்க மக்களு. ஏன்னா நீ பண்ணாத ஒண்ண சொல்லி வந்து உன்ன வந்து ஃப்ரேம் பண்ணுவாய்ங்க. என்ன பாருங்களேன். அடுத்து பாருங்க. பொறுக்கி லவ்ஸ் அனதர் பொறுக்கி. எல்லாம் இனத்தோட சேரும். உனக்கு அன்ஷிதா தான் கரெக்ட். தர்ஷிகா கிரேட் எஸ்கேப். பார்த்தீங்களா? ஸோ தர்ஷிகா ஆதரவா கூட மக்கள் வந்து நிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. தர்ஷிகா உங்க லைஃப் நல்லா இருக்கும். யார் சொன்னாலும் பரவாயில்ல நீ ப்ளே பாய் தான்டா நீ. அப்படின்ற மாரி சொல்றாய்ங்க. ப்ளே பாய் விஷால் கீழயும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாய்ங்க. நல்லா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கடா நீ. எல்லா என்ட்ரியிலும் இதே எக்ஸ்பிரஷன் மறக்காம, மாடுலேஷன் மாறாம சொல்லணுமா? நான் சொல்லணுமா? அப்படின்ற மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஷிப். அவன் லவ் பண்ணுற பொண்ணை கூட கல்யாணம் பண்ணுற பொண்ணு கூட ஃப்ரெண்டு தான் சொல்லுவான் போல தெரியுது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, விஷால் வந்து இப்படி இருக்கான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ நல்ல வேலைப்பா. இப்போ இந்த இன்டர்வியூலாச்சும் சரி திருந்திட்டேன், கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத மனதார ஒத்துப்பான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் அது நடக்கலை. ஸோ இனிமேல் எதுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு, ஸோ கடைசி வீடியோ நம்ம வந்து விஷாலை பற்றி இதை முடிச்சுட்டு விட்டுருவோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.